அவர் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருப்பாரா? வரமாட்டேன்னு சொன்னார், ஆனால் நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வருவாரா? லேட் ஆகுது வேற. எல்லாம் ஏன் தப்பு தான். எனக்காக எவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் நான் என்னமோ திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன். அவரோட அன்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். வருவாரா? வருவாரு. வந்துட்டீங்களா? எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நீ கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன்? அப்போ காலேஜ்ல நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. அது நீ என்ன பண்றேன்னு பார்க்கறதுக்காக சும்மா சொன்னேன். நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். சரி, என்னை எதுக்கு வர சொன்ன? அது சும்மாதான். அதுக்கு நீ காலேஜ்லயே பேசியிருக்கலாமே. அது நான் சும்மாதான் உங்களை பார்க்கலாமேன்னு இங்கே வர சொன்னேன். என்ன மேடம் மரியாதையெல்லாம் கூப்பிடுறீங்க? எப்பவுமே வெளியில பார்க்கும்போது இந்த மரியாதை எனக்கு கிடைச்சதே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா? காலேஜில் மட்டும்தான் நீ என்ன மரியாதையை கூப்பிடுவ. அது அது நேற்று உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். மன்னிப்புலாம் நீங்க கேட்பீங்களா? இதுக்கு தான் உங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. மரியாதை பேசுனதும் என்னை வச்சு கலாய்ச்சி தள்ளுறீங்க. சரி, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குமே, அவளை காணோம். அவளை கழட்டி விட்டுட்டு நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். அவள் வேற என்னை காணும்னு தேட போறா. பாவம் நிலா. நிலாவுக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே, நிலாவை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமா சத்யா, நிலா என் பெரியப்பா பொண்ணு. என் பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஆக்சிடெண்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அவளை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ குழந்தை மாதிரி, ஒன்றும் தெரியாது. பரவாயில்லங்க, நீங்கள் உண்மையிலே கிரேட்டு தான். நிலாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. சத்யா, உண்மையை சொல்லணும்னா நாங்கள் கிரேட் கிடையாது, நிலா தான் கிரேட்டு. என் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாம தான் இருந்தார். ஆனால் என் பெரியப்பா தான் என் அப்பாவுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. ஏன் நாங்கள் இருக்கிற வீடே என் பெரியப்பா என் அப்பாவுக்கு கட்டி கொடுத்த வீடு. அதுக்கப்புறம் எப்படியோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் என் அப்பா பொறுப்பானவராக மாறினார். அவருக்கு கல்யாணமும் பண்ணி நானும் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கு அப்புறம்தான் நிலா பிறந்தா. எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சோ அது அவ அப்பா கட்டின வீடுன்னு ஆதகமாக இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் நிலாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளோ பணம் காசு எது இருந்தாலும் நிலா கிட்ட அந்த அகங்காரம் இருக்காது. அவ ஒரு சின்ன குழந்தை, அவளை நாங்கள் தானே பார்த்துக்கணும். ஆமாங்க, இவ்வளோ நாள் நான் நிலா கூட இருந்திருக்கேன். ஆனால் அவள் அப்பா அம்மா இல்லைன்றதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவள் அதை பற்றி என்கிட்ட சொன்னது கூட கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவளை பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னு நினைப்பா. அவ அப்படிதான். சரி, என்ன சாப்பிட்ற? காஃபி, ஜூஸ்? இல்லைங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, கிளம்பலாம். சரி வா, நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு கிளம்புறேன். ஐயோ, மழை வருது. கூட எடுத்துட்டு வரல, வாங்க போகலாம். அது வந்து எனக்கு இடினா பயம். ஏய் சத்யா, என் கையை பிடிக்கிறதுக்கு நீ ரீசன் சொல்லணுமா என்ன? நான் உன்னோட அர்ஜுன். என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கல்லில் இடிச்சுக்கிட்டேன். ரொம்ப வலிக்குதா? ஒரு நிமிஷம் இரு. ஏய், இப்போ வலிக்குதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அர்ஜுன். சொல்லுங்க மிஸ்ஸஸ் அர்ஜுன். இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலை.
அதுக்குள்ள மிஸ்ஸஸ் அர்ஜுனா? இங்க பாருங்க, இங்க பாருங்க மிஸ்டர் அர்ஜுன், எனக்கு ஏதோ இடி மழைன்னா கொஞ்சம் பயம். அதுவும் இல்லாமல் இப்போ கல் தடுக்கி காலில் அடிபட்டுடுச்சு, அதனால தான் நீங்கள் தூக்கியிருக்கீங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. வேற என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிற? நான் கூட பார்க்க பாவமா இருக்கே, மழையில நடந்து வராளே, காலில் வேற அடிபட்டுடுச்சேன்னு தான் தூக்குனேன். வேற எந்த காரணமும் இல்லையே. பாவம், ஒன்று பார்க்கவே பாவமா இருக்கு. அதனால இன்னைக்கு நான் இங்கே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுறேன். நீ என் கூட ஸ்டே பண்ணிடு. காலையில் ஒன்று கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுறேன். மழையில் நனைஞ்சு ஜலதோஷம் எங்கேயாவது பிடிச்சிக்க போகுது. ஆ, ரூம் எடுப்பீங்க. என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுங்க. என்னை காணொன்னிலா தேடுவா. அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் தேட மாட்டான். ஆ, என்ன சொல்லுவீங்க அவகிட்ட? உன் அன்னைக்கு காலில் அடிபட்டுடுச்சு, இங்கே வேற மழை அதிகமாக பெய்யறதுனால நைட்டு உன் அண்ணன் கூட இருந்துட்டு காலையில் வருவான்னு சொல்கிறேன். ஆ, யார் அண்ணி? வேற யாரு, நீ தான். ம், சொல்லுவீங்க. ஏய், அப்போ நீ நிலாவோட அண்ணி இல்லையா? இங்கே பாரு. ஏய் சத்யா, நிமிந்து பாரு. ம், அட ரொம்ப வெக்கப்படாதீங்க. இறக்கி விடுங்க. இந்த மழையில எப்படி இறக்கி விடுறது? இல்லை, இறக்கி விடுங்க. ஹாஸ்டல் பக்கம் தான், நான் போய்க்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. ம். என்ன வீட்டில் யாரையுமே காணோம்? இத்தனை ரூம் இருக்கே, இதில் யார் ரூம் எது, நான் எப்படி போய் தேடுறது? பாட்டி வாங்க. வரையா ஆதி, அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க பாட்டி, உள்ள வந்து உட்காருங்க. சரியா. சித்ரா எங்க இருக்கா? நல்லா இருக்காளாயா? ஏய்யா, ஆ நல்லா இருக்கா பாட்டி. நீங்க உள்ள போங்க, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் பாட்டி. சரியா, நீ போ, நான் எங்கனே இருந்து பார்த்துக்கிறேன். சரி பாட்டி, அங்க வேலைக்காரங்க இருக்காங்க, சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, நீங்க சாப்பிடுங்க பாட்டி. அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன், உங்க ரூமை க்ளீன் பண்ணி வைக்க சொல்றேன் பாட்டி. சரியா. இதில் இந்த சித்ரா ரூமை எங்கேருந்து கண்டுபிடிக்க? பேசாமல் ஃபோன் அடிச்சிருப்போம். ஹாய் பாட்டி, எப்போ வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. உன் ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோனே போக மாட்டேங்குது. நானே வந்துட்டேன். ஏய் சித்ரா, இது என்னடி துணி? இந்த துணியவா நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் பாட்டி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கடி. போய் நல்ல துணியாக போடு. துணி இல்லைன்னா சொல்ல வேண்டியது தானே, வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ பாட்டி, இது நைட் ட்ரெஸ், இப்படிதான் இருக்கும். என்னடி நைட்டி ட்ரெஸ்ஸுன்னுட்டு? உன் நைட்டி ட்ரெஸ் எல்லாம் இங்கெல்லாம் போட்டுட்டு இருக்காத. ஈஸ்வரி ஒன்றுமா சொல்லாம இருந்தா? அத்தை எதுவுமே சொல்லலையே பாட்டி. இங்க பாருடி, ஆம்பளை பையன் இருக்கிற வீடு, ஒழுங்கா துணியை போட கற்றுக்கு. உன் மாமனார்லாம் இங்கே தானே இருக்காரு. இப்படி துணி போட்டுக்கிட்டு சுத்த அசிங்கமா இல்லை? ஷோ பாட்டி, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருங்க. இதுதான் இப்போ ஃபேஷன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்கும். இதுல வேற நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், எப்படி இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்க போறாங்க. ஊர்ல தான் ஃப்ரீயா இல்லை, இங்கேயாவது ஃப்ரீயா இருந்துட்டு போறேன் வீடு பாட்டி. ஏய் சித்ரா, என்னடி ஃப்ரீயா இருக்கிற? இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா உன் அம்மா வர சொல்லிடுவேன். 2 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி துணி போட்டுக்கிட்டு சுற்றினா என்ன நினைப்பாங்க? ஈஸ்வரி அவள் நீ ஏதாவது நினச்சிக்க போகிறேன்னு கூட தான் சொல்லாமல் இருப்பா. அவள் எதுவும் சொல்லலைன்றதுனால நீ போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? முதல்ல துணியை மாற்றிட்டு வா போ. இருங்க பாட்டி. என்ன பொண்ணோ இவ, இங்கே இந்த மாதிரி துணி போட்டுக்கின்னு இருக்கிறது அகிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவள் அவ்வளோ கோவப்படுவா. ஏதாவது ஒரு தாவணி பாவாடையை கட்டிட்டு போய் அந்த ஆதி மனசில் இடம் பிடிப்பான்னு பார்த்தா
இப்படி போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா. இங்கே இருந்து இவளுக்கு பாடம் எடுத்துகிட்டு போனால் தான் சரி வரும். இங்கேயே ஒரு மாதம் தங்கிட வேண்டியது தான். ஹலோ சார், வெல்கம் டு ஏடி குரூப் ஆஃப் கம்பெனி. ஐ எம் பிரியங்கா, ஹெச்ஆர் இன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். யா, ஹலோ பிரியங்கா. என் கேபின் எங்கே இருக்கு? உங்களை எம்டி ரூம்லேயே ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்டி ரூம்லையா? யார் சொன்னாங்க? எம்டி தான் சொன்னார். இந்த கம்பெனியில் 2 எம்டிஸ் இருக்காங்க. ஒன்று ராஜசேகர் சார், இன்னொருத்தர் பிரகாஷ் சார். என் அப்பா தான் என்னை எம்டி ரூமில் ஒர்க் பண்ண சொன்னாரா? இல்லை சார், ராஜசேகர் சார் தான் உங்களை எம்டி ரூமில் ஒர்க் பண்ண சொன்னார். ஏன் மாமனாரா? அவரா என்ன அங்கே ஒர்க் பண்ண சொன்னாரு? நம்ப முடியலையே. அப்பா ஒரு வேளை சொல்லியிருப்பாரோ? எக்ஸ்கியூஸ் மீ, நானும் உங்களை மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான். எனக்கு எம்டி ரூம்லாம் தேவையில்லை. காமனாக ஒர்க்கர்ஸில் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கேயே நானும் உட்காந்து வேலை பார்க்குறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐயோ சார், நீங்கள் இங்கே உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா என் வேலை போயிடும் சார். அதனால நீங்கள் எம்டி ரூம்லேயே ஒர்க் பண்ணுங்க சார். வாங்க மிஸ்டர் ஆதி, இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்னோட கேபினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நானும் இங்கே ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான். அதனால நான் எம்டி ரூம்லலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். எல்லாரும் மாதிரியும் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே நான் உட்காந்து வேலை பார்க்குறேன். ஹலோ மிஸ்டர், நீ பிரகாஷோட பையன்றதுனால நான் உன்னை எம்டி ரூமில் உட்காந்து வேலை பார்க்க சொல்லலை. உன்னோட டேலண்ட்டுக்காக தான் அங்கே உட்காந்து வேலை பார்க்க சொல்கிறேன். நேற்று உன்னை இன்டர்வியூ எடுக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு நீ எவ்வளோ திறமையானவன்னு. ஸோ நீ வேலை பார்க்க சரியான இடம் அந்த இடம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் வேலையை பாருங்கள். மாமனாரை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் போலயே. இப்படியே அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா போதும். அவர் மனசில் என் குடும்பத்தை பற்றி இருக்கிற கெட்ட அபிப்பிராயங்களை மறக்க வைக்கணும். நம்ம குடும்பத்தை பற்றி அவர் நல்ல விஷயங்களை நினைக்கணும். அப்போதான் அவரோட பொண்ணை என் வீட்டுக்கு வாழ அனுப்புவார், நிம்மதியாகவும் அனுப்பி வைப்பார். ஏக்கா, சரண்யாவோட பேக் ஏதாவது கிடக்கா? என்ன பேகு? ஹேண்ட் பேகா? இல்லைக்கா, ஏதாவது ஸ்கூல் பேகு இல்லை ட்ராவல் பேகு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பை கிடக்கான்னு பார்க்குறேன். எதுக்கு? என் தங்கச்சி மேல்மருவத்தூர் போகிறா. அதான் ஏதாவது துணி கிணி மடித்து வச்சு கொடுத்து விடலாமேன்னு. வீட்டில் ஒரு பை இல்லைக்கா. கட்ட பை கொண்டு தேடி பார்த்துட்டேன். ஆனால் சரண்யா சத்தியெல்லாம் இருக்காளுங்கள்ல, ஏதாவது பைக்கு ஏதாவது கிடக்கும். அதான் 2 நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்க்கா. சரி, இதை தேடி பார்த்துட்டு வரேன். ஏக்கா கொஞ்சம் சீக்கிரமாக்கா, வேன் வேற கிளம்ப போகுதான். அவள் வேற இங்கே வந்து பையன் வாங்கிக்கிறேன்னு சொன்னா, இன்னும் காணலை. அதுக்குள்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்கக்கா. சரி விஜயா, இங்கே நில்லு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வாடி உமா, பை இருக்கா? இது லட்சுமி அக்கா கிட்ட தான் கேட்டிருக்கேன். இரு, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேன், கடைசி நேரத்தில் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். வேன் வேற கிளம்ப போகுது. எல்லாம் இருக்கும், எடுத்துக்கலான்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்து ஒரு கட்டப்பை கூட காணல. பொங்கலுக்கு முன்னக்கூடியே சுத்தம் பண்ணனா, அதான் எல்லாத்தையும் வாரி எங்க மூட்டை கட்டி வச்சேனே தெரியல. சரி இரு, இவங்க பை தருவாங்க, எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. அதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். இந்தடே விஜயா, இந்த பை தான் இருக்கு. ஏமா உமா, இந்த பை போதுமா பாரு. இது போதுங்க, நான் எடுத்துட்டு போயிட்டு 2 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிம்மா, பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பையே சனி ஞாயிறு லீவுனால கொடுக்குறேன். நீ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பத்திரமா கொடுத்துரு, இல்லைன்னா அவன் என்ன ஆஞ்சு போடுவா. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏக்கா நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. விஜயா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே ஒரு பொங்கலை போட்டு படைச்சிட்டு வந்துடலான்னு இருக்கோம். நீங்கள் மட்டும் மக்க? இல்லடி, சரண்யா, சத்யா, அவ அப்பா எல்லாரும் தான். சத்யா வந்திருக்காளா? நாளைக்கு வருவா. சரி சரிக்கா. தியா வீட்டுக்கு கார் வந்து நிற்குது. அவள் அப்பா கூட வேலைக்கு போயிட்டாரு, அவள் மட்டும்தானே இருக்கா? ஆமாண்டி, யாருன்னு தெரியல.
ஏக்கா என்னக்கா இவன் வந்திருக்கான்? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் வீட்டில் வேற யாரும் இல்லை, தியா மட்டும்தான் தனியா இருப்பா. ஏக்கா அவ அப்பா கூட இல்லை, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, வாக்கா. நம்ம போய் என்னடி பண்றது? அதுக்காக அப்படியே விட முடியும்? கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்போம், ஏதாவது பிரச்சனை பண்ற சத்தம் கேட்டதுன்னா அப்புறம் போலாண்டி. அக்கா உள்ள பொம்பளை புள்ள இருக்காக்க. சரி வா, என்னன்னு போய் கேட்போம். நீங்க முன்னாடி போங்கக்கா, நான் பின்னாடி வரேன்.